विदधति वसतं यस्य सोऽयं मदीये गर्भे क्वापि प्रदेशे निवसति भगवान् भोगी भोगे शयानः मत्सान्यं जह्नुकन्या कथमिव लभतां पादसंज्ञावलिप्तेत्युद्घोषं कल्पयन्ति कनकसरिदियौ जाग्रती चाकशीति ஆனந்தம் ஆனந்தம் அத்தியாச்சரியமான ஒரு ஆனந்தம். எப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை தான் பெற்றிருக்கிறோம் என்று இருமாந்தவராக சுவாமி ராமானுஜர் மறுபடியும் திருவரங்க திருப்பதிக்கு வருகிறார். இதற்கு முன்பாக அவர் திருவரங்கத்திற்கு விஜயம் செய்த பொழுது ரங்கநாதன் ஏமாந்து விட்டானே, ரங்கநாதனுக்கு அது ஏமாற்றமா அல்லது ராமானுஜருக்கு இது ஏமாற்றமா என்றால் இந்த கேள்வி அது விடை தெரியாத பெரிய கேள்வி. ஏனென்றால் பக்தன் பாகவதோத்தமன் இருவருமே ஏமாந்து விட்டார்கள். காரணம் என்ன? ஒரு சிறு காரியம் அது பெரிய விபரீதத்தை விளைத்து விட்டது. ராமானுஜர் தன்னுடைய ஆச்சாரியரான ஆளவந்தாரை தான் சேவிக்க வர வேண்டும் என்ற ஆசை கொண்டு பெரிய நம்பிக்கையுடன் வந்த சமயத்தில் ஆளவந்தார் பரமவழித்தார் என்னும் செய்தி கேட்டு வாழ்ந்தே போம் என்பதாக ரங்கநாதன் முகத்தில் கூட முழிக்காமல் ராமானுஜர் திரும்பி வந்து விட்டாரே. ரங்கநாதன் முகத்தில் கூட முழிக்கவில்லையே. அதனால் இப்பொழுது ரங்கநாதன் இந்த முறை ஏமாறக்கூடாது என்பதில் தீர்மானமாக இருந்தான். எப்படியாவது இவரை வசப்படுத்த வேண்டும் என்பதில் ரங்கநாதனுக்கு மிகுந்த உறுதி இருந்தது. ஏனென்றால் சென்ற முறை வந்ததை காட்டிலும் இந்த முறையில் வந்ததற்கு மிகுந்த விசேஷம் உண்டு. ஏனென்றால் வரதனை ஏமாற்றி என்றோ ராமானுஜரை பெற்று வந்திருக்கிறார்கள். தந்தையை ஏமாற்றி அந்த பெண்ணை கொண்டு வந்து திருமணம் செய்து கொள்ளக்கூடிய இக்காலத்து இளைஞர்களைப் போல ரங்கநாதனும் ராமானுஜரை தான் பெறுவதற்காக வரதனை ஏமாற்றினான் போலும். இது ஒரு சுவாரஸ்யம் தானே. அந்த திவ்யதேசத்தை தூரத்திலிருந்து பார்க்கிறார். குஷ்யதே யஸ்ய நகரே ரங்கயாத்ரா தினே தினே. எத்தனை ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள், ரங்கநாதனை பாடாத ஒரு ஆழ்வார் உண்டா? ரங்கநாதனிடத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாத ஒரு ஆச்சாரியர் உண்டா? பெரிய பெருமாளாயிற்று. ராமனே ஆராதித்த பெருமாள் என்றால் இவருடைய பிரபாவம் எத்தகையது. அதுவும் இந்த கஷேத்திரத்திற்கு என்ன பெயர்? பூலோக வைகுண்டம் என்பதாக பெயராம். காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம். இதோ ஓடுகிறதே காவேரி, கங்கையினும் புனிதமாய காவிரியின் நடுவு பாட்டு. கங்கையினும் புனிதமாய காவிரியாம். ஆம், அந்த காவிரி தாயாருக்கு ஒரு இருமாப்பு உண்டாம். கர்ப்பே லோகாஹ சமஸ்தாஹ விதததி வசதிம் யஸ்ய சோயம் மதீயே கர்ப்பே க்வாபி பிரதேசே விதசதி. அந்த காவிரியானவள் கங்கைக்கு சவால் விடுகிறாளாம். எல்லாரும் கங்கை உயர்ந்தவள், கங்கை உயர்ந்தவள் என்று சொல்லுகிறார்களே, கங்கைக்கு பெருமை அதிகமா எனக்கு பெருமை அதிகமா? என்றும் நாம் இந்த சோழமண்டலத்தில் பல திவ்யதேசங்களை சேவிக்கும் பொழுது திருக்குடந்தை என்னும் திவ்யதேசத்திற்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய திருச்சேரை என்னும் பஞ்சசார கஷேத்திரத்தை சேவிக்கலாம். பஞ்சசார கஷேத்திரம் என்பதாக பெயர் திருச்சேரை திவ்யதேசம். சார புஷ்கரணி, சார விமானம், சாரக்ஷேத்திரம், சாரநாயகி என்று பெருமானுடையதான திருநாமம் சாரநாதன். அசாரம் அல்பசாரங்களை எல்லாம் விடுத்து நாம் சாரதரம் சாரதமம் என்பதாக உயர்ந்ததான இந்த சாரநாதனையே அடைந்தோமேனால் நமக்கு கிடைக்காத பாக்கியம் எதுவும் இல்லையா? சாரம், அந்த சாரநாதனுடைய சன்னிதானத்தில் இன்றளவும் நாம் சென்று சேவிக்கலாம். காவிரி தாயாருக்கு ஒரு தனி கோயில் அமைந்திருக்கிறது. அதாவது இதையெல்லாம் நாம் நன்கு கவனித்து அனுபவித்து நன்கு பூஷணை செய்யாமல் இருப்பதினால் என்றோ நமக்கு பலவிதமான கஷ்டங்கள் உண்டாகின்றன. திருச்சேரையில் சாரநாத பெருமானுடைய சன்னிதானத்தில் அங்கே புஷ்கரணியின் கரையில் காவிரி தாயாருக்கு ஒரு தனிச்சன்னதி அமைந்திருக்கிறது. வரப்பிரசாதியான காவிரி தாயார். இப்பொழுது அதுதானே நமக்கு தேவை. தண்ணீர் தண்ணீர் என்று நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோமே, நதிகள் வறண்டு விட்டனவே, பூமியின் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து கொண்டே வருகிறது. அதற்கு என்ன காரணம் என்றால் இந்த காவிரி தாயாரை நாம் சரிவர பூஜிக்காததுதான். அவ்வப்பொழுது திவ்யதேசத்திற்கு யாத்திரை செல்லக்கூடிய நீங்கள் எல்லோரும் சென்று அங்கே நன்கு காவிரி தாயாரை வேண்டிக் கொண்டு வாருங்கள். அந்த காவிரி தாயாருடைய சரித்திரம் என்ன தெரியுமா? ஒரு காலவிசேஷத்தில் காவிரி தாய் நதிகளுக்குள்ளே
கங்கையை விட தனக்கு பெருமை வர வேண்டும் என்று எம்பெருமானை குறித்து தவம் செய்தாளாம். ஏனென்றால் பெருமானுடைய திருவடியிலிருந்து பெருகக்கூடிய கங்கைக்கு தான் மகிமை என்று எல்லோரும் சொல்லுகிறார்களே, அதை விட எனக்கு மகிமை அதிகம் என்பதை இந்த உலகம் உணர வேண்டும் என்பதற்காக அவள் தவம் செய்ய பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஒரு சிறிய குழந்தை வடிவில் தவழ்ந்து வந்து காவிரி தாயாரின் மடிமீது தான் அமர்ந்து கொண்டு அவளுக்கு அனுகிரகத்தை செய்தான். இன்றும் தவழ்ந்த திருக்கோலத்தில் ஒரு சிறு குழந்தையாக பெருமான் இந்த திருத்தலத்தில் சேவை சாதிப்பதை நாம் சேவிக்கலாம். அத்தகைய காவிரி தாய் பெருமானுடைய அனுகிரகத்தினாலே நித்யஸ்ரீ நித்தியமங்கலமாக தன் நடுவே தன் கர்ப்பத்தில் எப்படி எவனொருவன் உலகம் அனைத்தையும் தன் கர்ப்பத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறானோ அத்தகைய ஒருவன் தன் கர்ப்பத்தில் வந்து வசிக்கக்கூடிய பேரை தான் பெற்றிருப்பதனாலே, பேற்றைத்தான் அடைந்திருப்பதினாலே தான் கங்கையை காட்டிலும் மேன்மையானவள் என்னும் இருமாப்புடன் காவிரி தாயார் வெள்ளமிட்டு பிரவகிக்கின்றாளாம். அந்த பொன்னியாற்றின் பெருமை வர்ணிக்கப்படுகிறது. இதைத்தான் பின்னாளில் பராசர பட்டர் ஸ்ரீரங்கராஜ ஸ்தவத்தில் சொல்லுகிறார். காவிரி தாய் வேகமாக ஓடி வருகிறார். எதற்காக என்றால் மாப்பிள்ளையை பார்க்க வேண்டும் என்னும் ஆவலாம் அந்த காவிரி தாயாருக்கு. என்ன சுவாமி, இது என்ன ஒன்றும் புரியவில்லையே, எங்கிருந்து மாப்பிள்ளை வந்தார், எந்த மாப்பிள்ளை வந்தார், அல்லது வரக்கூடிய மாப்பிள்ளையை எந்த மாமியார் தான் இவ்வளவு அவருடன் பார்க்கிறார்கள் தற்காலத்தில் என்னும் ஒரு கேள்வி உண்டாகிறது அல்லவா? அதனை மிக அழகாக பராசர பட்டர் வர்ணிக்கிறார். சமுத்திரத்திற்கு வாகினிபதி என்னும் ஒரு பெயர் உண்டு. வாகினிபதி என்றால் நதிகளுக்கெல்லாம் அவன் தலைவன். எல்லா நதிகளும் எங்கு சென்று சங்கமிக்கின்றன? சமுத்திரத்தில் தானே சங்கமிக்கின்றன. அதனால் சமுத்திரராஜன் நதிகளுக்கெல்லாம் கணவன். சரி, நதிகள் அந்த சமுத்திரராஜனின் மனைவி. சரி, சமுத்திரத்திலிருந்து உண்டானவள் மகாலட்சுமி தாயார். அத்தகைய மகாலட்சுமி தாயாரை என்றோ ஸ்ரீ ரங்கநாதன் தான் திருமணம் செய்து கொண்டிருக்கிறான். ஸ்ரீமத் பாகவதம் முதலான மகாபுராணங்களில், விஷ்ணு புராணம் முதலான மகாபுராணங்களில் திருப்பார்கடலை தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்திற்காக கடைந்த பொழுது அதிலிருந்து மகாலட்சுமி தாயாருடைய ஆவிர்வாவம் ஏற்பட்டது. அந்த மகாலட்சுமி தாயாருக்கும் மகாவிஷ்ணுவிற்கும் திருக்கல்யாணம் நடைபெற்றது என்னும் சரித்திரமானது வெகு ரசமாக வர்ணிக்கப்பட்டுள்ளது என்றோ. ஆகையால் சமுத்திரத்தின் பெண்ணான மகாலட்சுமியை ரங்கநாதன் திருமணம் செய்து கொண்டிருக்கிறான் என்றால் சமுத்திரத்தின் மனைவியான காவிரிக்கும் ரங்கநாதனுக்கும் என்ன உறவு? தன் பெண்ணை திருமணம் செய்து கொண்டிருக்கும் பிள்ளை தனக்கு மாப்பிள்ளைதானே. அதுவும் சாதாரண மாப்பிள்ளை இல்லை. உலகத்தில் சாதாரணமாக பெண்ணை, மணப்பெண்ணை மணமகனுக்கு கைப்பிடித்து கொடுக்கும் பொழுது என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? விஷ்ணுவை போல இருக்கும் இந்த பிள்ளைக்கு என் பெண்ணை நான் தாரை வார்த்து கொடுக்கிறேன் என்று சொல்லுவார்கள். சாதாரணமாக இருக்கும் பிள்ளையை பார்த்து நாம் சொல்லுகிறோம் என்றால் உண்மையிலேயே விஷ்ணுவே மணமகனாக கிடைத்தார் என்றால் எத்தகைய பெருமை! அந்த விஷ்ணுவை பார்ப்பதற்கு காவிரி தாயார் தன்னிடத்தில் தன் இல்லத்திற்கு வந்திருக்கக்கூடிய மாப்பிள்ளையை வரவேற்று உபசரித்து அவருக்கு விரும்பிய பலகாரங்களை எல்லாம் தான் செய்து கொடுத்து மாப்பிள்ளையை சந்தோஷப்படுத்தினார் என்றோ அவர் தன் பெண்ணை நல்ல முறையில் வைத்துக் கொள்வார். இந்த மனோபாவம் மாப்பிள்ளை மீது பிரியம் கொண்ட அனைத்து மாமியார்களுக்கும் உண்டல்லவா? அவர்களில் முதன்மை பெற்றவள் யார்? காவிரி தாயார். ஏனென்றால் அவள் அடைந்திருக்கக்கூடிய மருமகன் அத்தகையவர், சாட்சாத் மகாவிஷ்ணு. ஆகையால் இந்த இரண்டு காவிரிக்கு நடுவில் இது கர்ப்பம். எப்படி இடை என்பதை கர்ப்ப பிரதேசமாக நாம் சொல்லுகிறோமோ அதுபோல காவிரியின் இடையில் விசேஷமாக ஸ்ரீ ரங்கநாதன் வந்து அமர்ந்திருப்பதினாலே காவிரி உள்ளம் உகந்த பிரான் என்று சுவாமி தேசிகன் சாதிப்பார். காவிரி உள்ளம் உகந்த பிரான் அந்த காவிரிக்கு நடுவில் வந்து அமர்ந்திருக்கும் பொழுது தன் மாப்பிள்ளையை வரவேற்பதற்காக காவிரி தாயார் கர்நாடகத்திலிருந்து வேகமாக வரும் பொழுது அங்கிருந்து உயர்ந்த சந்தன மரங்களையும் மற்றும் முத்துக்களையும் பவழங்களையும் தன் அலைகளாகிற கைகளினாலே அப்படியே சுமந்து வந்து இங்கே ரங்கநாதனுடைய திருவடிவாரத்தில் சமர்ப்பிக்கின்றாராம். இனி திரை திவலை மோத எரியும் தன் பறவை மீதே தனி கிடல் தலசு செய்யும்
தாமரை கண்ணல் எம்மான். திவலைகள் மோத கைகள் அலைகளாகிற கைகளினாலே பெருமாளுடைய திருவடிவாரத்தில் முத்துக்களையும் பவனங்களையும் உயர்ந்த சந்தனங்களையும் அகிலையும் கொண்டு வந்து சமர்ப்பிக்கின்றாராம். பரபரப்புடன் ஓடி வந்து, அடடா வராத மாப்பிள்ளை வந்து விட்டாரே, உயர்ந்த மாப்பிள்ளை வந்து விட்டாரே, அவரை நாம் கௌரவிக்க வேண்டுமே, அவரை கொண்டாட வேண்டுமே, அப்பொழுது தானே நம் பெண்ணுக்கு பெருமை உண்டாகும் என்பதாக நினைத்துக் கொண்டு அந்த மாமியார் தன் மருமகனை உபசரிப்பதை போல இங்கே காவிரி தாயார் உபசரித்துக் கொண்டிருக்கிறார். அத்தகையதான காவிரி இருமாப்புடன் விளங்குகிறார் என்கிறார் கவியானவர். வர்ணிக்கும் பொழுது கர்ப்பே க்வாபி பிரதேசே நிவசதி பகவான் போகி போகே சயானஹா. போகி போகே சயானஹா, அவனுக்கு என்று ஒரு பாம்பனை. எத்தகையதொரு பாம்பனை? நாகேஷயா. வேறு யாருக்கும் அத்தகையதொரு அணை உண்டா அல்லது படுக்கத்தான் முடியுமா? அத்தகைய உயர்ந்ததான பாம்பனையில் படுத்துக் கொண்டு மத்சாம்யம் ஜன்னு கன்யா கதமிவ லபதாம் பாடசங்காவலிப்சே. ஆஹா, என்றோ ஒரு நாள் பெருமாளின் திருவடி சம்பந்தத்தை பெற்று இருமாப்புடன் இருக்கும் கங்கை உயர்ந்தவளா, அல்லது எப்பொழுதுமே ரங்கநாதனுடைய திருவடி சம்பந்தம் பெற்றிருக்கக்கூடிய நான் உயர்ந்தவளா? உலகத்தவரே, நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள், இதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்வதை போல விரஜா நதிக்கு சமமான காவிரி தாயார் வெள்ளமிட்டு பொங்குகிறாள். அது தவிர அன்றைய தினம் இளையாழ்வார் வந்த பொழுது ஆளவந்தார் பரமபதித்ததினாலே இந்த காவிரிக்கு சந்தோஷமே இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்பொழுது இனி இந்த திருவரங்க திருவை வளர்ப்பதற்காக யதிராஜராம் ஸ்ரீ ராமானுஜர் வருகிறார் என்றவுடன் காவிரி தாயாருக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. அந்த ஆனந்தத்திற்கு எல்லையே இல்லை. ஆனந்தப்பட்டால், ஆச்சரியப்பட்டால். இப்பொழுது தான் முதலில் அவரை வரவேற்க வேண்டும் என்னும் எண்ணம் கொண்டவளாக தன் அலைகளினாலே புன்சிரிப்புடன் கைகளை அசைத்து அசைத்து சுவாமி ராமானுஜருக்கு வரவேற்பு கூறுகிறார். ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்த திருவரங்கத்திற்கு செல்ல வேண்டும், எந்த திருவரங்கத்திற்கு செல்ல வேண்டும். ரங்கம் ரங்கம் இதியோ ப்ரூயாத், ரங்கம் 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 என்று சொல்லிக் கொண்டிருப்பார்களோ அத்தகையதான ரங்கத்தை நோக்கி இளையாழ்வார் வந்துவிட்டார். இதோ காவிரியின் கரையில் பெருத்த ஸ்ரீ வைஷ்ணவ சமிருத்தி மட்டற்ற மகிழ்ச்சியுடன் இளையாழ்வாரை, யதிராஜரை, பகவத் ராமானுஜரை வரவேற்க காத்து கொண்டிருக்கிறது. நாமும் அந்த மகிழ்ச்சி திரளில் நம்மையும் இணைத்துக் கொள்ளலாமே.